கோபி தேறி எழுந்து நடமாடினான். மகனைப் பார்க்கும்போதெல்லாம் நெஞ்சு பாறாங்கல்லாய் கனத்தது. என்றாலும் அவன் எதிரே தன் வேதனையை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் நடந்தார் தந்தை தயாளன். நாளையிலிருந்து நான் ஆபீஸுக்கு போகலான்னு இருக்கேன்பா என்றான் கோபி. வேலைக்காரி கொண்டு வந்த ஆப்பிள் பழச்சாற்றை வாங்கி மகனிடம் கொடுத்தவர், ஏன் கோபி, அதற்கு என்ன அவசரம், இன்னும் 1 மாதம் போகட்டுமே. இல்லைப்பா, வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது. 3 மாதம் படுக்கை வாசம், இதுக்கு மேலேயும் தாங்காது. இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பாவம், நீங்கள் தான் சோர்வாயிட்டீங்க. அம்மா இருந்தால் கூட உங்கள் அளவுக்கு என்னை கவனிச்சிருப்பாங்களா? சந்தேகம்தான். நீங்களும் இதய நோயாளி, உங்களுக்கும் ஓய்வு தேவை. நான் உனக்காகத்தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கோபி. உனக்கு ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாதுப்பா, தழுதழுத்தார். நான் தான் நல்லாயிட்டேனேப்பா, ஏன் கவலைப்படுறீங்க என்றான் இதமான குரலில். கோபி, என்னப்பா, உன்னை பக்கத்திலே இருந்து கவனிச்சுக்க ஒரு பொண்ணு அவசியம். நர்ஸு நியமிக்க போகிறீங்களா? எனக்கு ஒன்றும் இல்லையப்பா. நான் நர்ஸை சொல்லலை, பின்ன உனக்கு ஒரு மனைவியை. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம் கோபி, இப்போ உனக்கு ஒரு துணை அவசியம். இந்த குடும்பத்துக்கு ஒரு மகாலட்சுமி வேணும். நம்மளை மாதிரி வசதியான வீட்டு பொண்ணுங்க தொட்டதுக்கெல்லாம் வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு கணவனோட அன்பை முழுசாக அனுபவிக்க தெரியாமல் நடந்துக்கிறாங்க. அதனால் ஒரு ஏழை பொண்ணு தான் உனக்கு மனைவியாக வரணும்னு ஆசைப்படுறேன். தரகர்கிட்டையும் பொண்ணு பார்க்க சொல்லிட்டேன். நீ என்ன சொல்கிற கோபி? உங்களை மீறி நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்ப்பா. என் கல்யாணம் உங்கள் விருப்பப்படி நடக்கணும் தான் காதல் கத்திரிக்காயின்னு எதுலேயும் மாட்டாமல் இருக்கேன். ஆனால் ஏழை பொண்ணு தான் மருமகளாக வரணும்னு ஆசைப்படுறீங்களே, உங்களுக்கு பெரிய மனசுப்பா. அவகிட்ட தான்ப்பா அன்பு நிறைய இருக்கும். பிரச்சனை அது இதுன்னு வந்தால் கூட வாயை திறக்க மாட்டா. என்ன பிரச்சனை வரும்? அது ஒன்றும் இல்லை, சும்மா பேச்சுக்கு சொன்னேன், சமாளித்தார். தரகர் பணிவாய் சில படங்களை நீட்ட வாங்கி பார்த்தார் தயாளன். பக்கத்தில் கோபியும் அமர்ந்திருந்தான். நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க கூடாது. மாப்பிள்ளையோட படத்தை பார்த்ததும் ஏகப்பட்ட பணக்கார வரனெல்லாம் இங்கேயே முடிச்சிருப்பான்னு போட்டி போடுறாங்க. ஆனால் ஏழை பொண்ணு தான் வேணும்னு நீங்கள் பிடிவாதமாக இருக்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. இதில் என்ன ஆச்சரியம்? பணக்கார சம்பந்தம் தான் வேணும்னா உன் உதவியே எனக்கு தேவையில்லையே. ஒரு ஃபோன் பண்ணினாலே போதும். என் வட்டாரத்திலே ஏகப்பட்ட வரன் இருக்கும். பணம் என்கிட்ட நிறைய இருக்குது. அடக்கமாக பணிவாக ஒரு ஏழை பெண் என் மருமகளாக வரணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? அட, இந்த பொண்ணு நல்லா இருக்கே. படங்களை பார்த்து கொண்டு பேசியவரின் முகம் அந்த படத்தை பார்த்ததும் பிரகாசமானது. கோபி, இந்த படத்தை பிடிச்சிருக்கா? வாங்கி பார்த்தவனுக்கு பார்த்ததுமே பிடிச்சு போனது. பிடிச்சிருக்குப்பா. அப்போ சரி தரகரே, இந்த பொண்ணோட குடும்பத்தை பற்றி பேர் அஸ்வினிங்க, படிச்சுக்கிட்டு இருக்கு என்று விளக்கமாய் சொன்னார். தயாளனுக்கு அவர் சொன்ன தகவல் திருப்தியே இருந்தது. இந்த இடத்தை முடிச்சிடு. கல்லூரிக்கு கிளம்ப ஆயத்தமாகி கொண்டிருந்த அஸ்வினியிடம் வந்தாள் செண்பகம். மகளின் முகத்தை திருஷ்டி கழித்து சொடக்கிட்டாள். என்னம்மா? ஆச்சரியமாய் பார்த்தாள் அஸ்வினி. போன பிறவியில் நீ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்க. இல்லைன்னா வீடு தேடி ராஜ வாழ்க்கை வருமா? என்ன சொல்கிற நீ? ஒரு பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைகிறது சாதாரண விஷயமா? குமாஸ்தா வேலை செய்கிற வரன் கூட 1008 நிபந்தனை போட்டு இல்லாத அலம்பல் பண்ணி அது இதுன்னு கேட்டு பொண்ணை பெற்றவங்களே முட்டை அடிக்கிற இந்த காலத்தில் பெரிய பணக்காரர் வீட்டு சம்பந்தம் வீடு தேடி வருதுன்னா சும்மாவா என்றபடி தயாளனின் பெருமையை, கோபியின் அழகை, குணத்தை வர்ணித்தாள் செண்பகம். அஸ்வினிக்கு தலையை சுற்றி கொண்டு வந்தது. படத்தை பாருடி, நடிகர் விக்ரம் மாதிரி இல்லை? உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவர் கால் தரையிலே படலை. அளவுக்கு மீறிய மகிழ்ச்சியில் செண்பகம் பேசிக்கொண்டே போக தத்தளித்தாள் அஸ்வினி. அந்த படத்தை ஏறிட்டு பார்க்க கூட அவளால் முடியவில்லை. அம்மாவிடம் என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் தடுமாறினாள். கல்யாணத்திற்கு இப்போ என்ன அவசரம் என்று கேட்டு தள்ளி வைக்க முடியாது. சூழ்நிலை அப்படி. முடிவு செய்து விட்டார்கள். மாற்றுவது கடினம். ஆனால் என்னால் வரத்தை மறக்கவே முடியாது. அவருடன் கற்பனையில் நடத்திய வாழ்க்கையெல்லாம் காணல் நீர்தானா? இந்த மாப்பிள்ளையை பிடிக்கவில்லை என்று தவிர்த்தாலும் வீட்டார் விடப்போவதில்லை. கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத பெரிய இடத்து சம்பந்தம். என்னை கட்டி போட்டாவது கல்யாணம் பண்ணி வைத்து விடுவார்கள்.
தயாளன் பிரபலமான தொழிலதிபர். அவ்வளவு பெரிய மனிதர். ஒரு மூலையில் மாத சம்பளக்காரருக்கு மகளாய் பிறந்து கணக்கு போட்டு குடும்பம் நடத்தும் சாதாரண வீட்டில் பிறந்த என்னை ஏன் அவர் மாளிகைக்கு மருமகளாய் தேர்வு செய்தார்? அஸ்வினிக்கு புரியவில்லை. மாமி என்றபடி மான்குட்டியாய் ஓடி வந்தாள் அமுதா. ஆமாம் அமுதா, என்ன மாமி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க போல? ஆமாம்மா, கடவுள் எங்களை ஒரு பக்கம் சோதித்தாலும் இன்னொரு பக்கம் நல்லது பண்ணுறார். அஸ்வினிக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சுமா. மாப்பிள்ளை ரொம்ப பெரிய இடம். உண்மையாவா சொல்கிறீங்க? உற்சாக மிகுதியில் துள்ளி குதித்தாள். ஆமாம்மா, இதுதான் மாப்பிள்ளையோட படம். பேரு கோபி. காட்டுங்க. ஆர்வமாய் வாங்கி பார்த்தவள் அசந்து போனாள். வாவ், சூப்பர். மாப்பிள்ளை வெளியூரா உள்ளூரா? இதே ஊர்தான். ஓ, ரொம்ப நல்லது என்றவள் அஸ்வினியை கட்டுப்பிடித்து முத்தமிட்டாள். வாழ்த்துக்கள் அஸ்வினி. கோபி ரொம்ப அழகாக இருக்காரு. உனக்கு ஏற்ற ஜோடி. கல்யாணம் நம்மளை பிரிச்சிடுமோன்னு ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நம்மளை யாராலும் பிரிக்க முடியாது. எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளையும் இதே ஊர் தான். உண்மையாவா? யார் அந்த அதிர்ஷ்டசாலி? உடனே சொல்லிட்டா எப்படி? அப்புறமா சொல்கிறேன். நிச்சயதார்த்தம் ஆனதும் முதல் வேலையாக நம்ம மாப்பிள்ளைகள் 2 பேரையும் அறிமுகப்படுத்தி வச்சு நண்பர்களாக்கிடணும். அஸ்வினிக்கு குழப்பமாக இருந்தது. என் கல்யாண விஷயம் கேள்விப்பட்டதும் அதிர்ச்சி அடையாமல் துள்ளி குதிக்கிறாளே. பரத் அன்று என்னை கல்லூரியில் பார்க்க வந்ததை தன் காதலியை பார்க்க வந்தார் என்று யூகித்து சொன்னாளே. பிறகு எதற்கு இந்த வரனை வரவேற்று பேசுகிறாள்? இனியும் வாயை மூடிக்கொண்டிருப்பதில் பயனில்லை. இன்று எப்படியாவது பரத்தை பற்றி இவரிடம் பேசிவிட வேண்டும், அல்லது பரத்திடமாவது பேச வேண்டும். அவன் மனதில் நான் இருக்கிறேனா என்பதை முதலில் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் முடிவு செய்தாள். இருவரும் கல்லூரிக்கு புறப்பட்டனர். எதிர்காட்டில் பரபரத்த கூந்தர் கற்றைகளை லாவகமாக ஒதுக்கி கொண்டாள் அஸ்வினி. உனக்கு கல்யாண முடிவான விஷயத்தை இவ்வளவு நாளாக ஏன் சொல்லலை அமுதா? இன்னும் முழுசாக முடிவு பண்ணலை, ஆனால் கிட்டத்தட்ட முடிவான விஷயந்தான். வீட்டில் முடிவு பண்ணினதா? இல்லை, எனக்கே தெரியாமல் காதல் ஏதாவது? கிட்டத்தட்ட 2ம் தான். அடிப்பாவி, உன் காதலை கூட என்கிட்ட மறைச்சிட்டியா? மறைக்கணும்னு இல்லை, எனக்கே அதிலே குழப்பமாக இருந்தது. அவர் பக்கத்துலேயும் சம்மதம்னு அறிகுறி தெரிஞ்ச பிறகுதான் நிம்மதியாச்சு. எனக்கு அவரை பிடிச்சிருந்தது ஒரு பக்கம் என்றாலும் எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணணும்னு பெரியவங்க முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. நீ யாரை சொல்கிற? அஸ்வினிக்குள் பதற்றம் உருவானது. மன்னிச்சிடு, அது ரகசியம் என்றவள் வேறு சாலையில் வண்டியை திருப்பினாள். எங்கே போகிற? பரத் ஆஃபீஸுக்கு. ஏன்? எல்லாம் காரணமாகத்தான். உன்னை பற்றி அவர்கிட்ட சொல்லணும். பெரிய இடத்து சம்மதம் கிடைச்சதும் உன் முகத்திலே சிரிப்பே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பரத்துக்கிட்ட பேசி நல்ல பதிலை வாங்கித்தாரேன் வா என்றாள். அதுவரை இந்த கலக்கமெல்லாம் அகல குப்பென மலர்ந்தாள் அஸ்வினி.